மாம்பழம் வந்து நிறைய பேர் வந்து நிறைய இதுல வந்து மருந்துகள்லாம் காட்டுறாங்க. அதெல்லாம் வந்து எப்படி சாப்பிடலாம் சாப்பிடுவாங்க? சரிங்க, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கேட்ட கேள்வி ரொம்பவே நல்ல கேள்விதான். ஏன்னா மாம்பழ சீசன் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்பதான் தர்பூசணி பத்தி பேசணும். ஸோ மாம்பழத்திலையும் கண்டிப்பா இப்பெல்லாம் அதிகமான கலப்படம் நடக்குதுதான். ஸோ இந்த மாம்பழம் கலப்படம் பாத்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க. இப்போ ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 டன்ஸ் வந்து மாம்பழம் உற்பத்தி பண்ண இடத்துல வந்து இந்த கல்லுங்க போட்டு, அதாவது கால்சியம் கார்பைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கல் காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா கல்லு மாதிரியே இருக்கும். இது வெல்டிங் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணுவாங்க. இந்த காம்பனண்ட்டை வந்து மாம்பழங்களை வந்து பழுக்க வைக்கிறதுக்காக, ஈஸியா பழுக்க வைக்கிறதுக்காக அந்த டன் ஒரு பாக்ஸஸ்லயும் இந்த கல்லை கண்டுபிடிச்சிருந்தா கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரி, அதாவது நம்ம FSSAI ஆர்கனைசேஷன் வந்து முழுக்கமா பேன் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பனன்ட் தான் இது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம வந்து மாம்பழம் வாங்க போகும்போது இந்த மாம்பழம் வாங்கலாமா வாங்க வேணாமா அப்படின்ற ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம மனசுல வரும் தான். ஸோ நம்ம எடுக்கலாமா அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா மாம்பழம் வந்து நம்ம கண்டிப்பா எடுக்கலாம் தான். யாரா இருந்தாலும் மாம்பழம் சாப்பிடலாம் தான். நீங்க டயபெட்டிக் பேஷண்டா இல்லைன்னா கண்டிப்பா வந்து மாம்பழம் சாப்பிடலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனா உங்க மாம்பழம் கரெக்டான மாம்பழமா, நல்ல மாம்பழமா, அது வந்து கரெக்டான இடத்துல இருந்து வந்த மாம்பழம் தானா, அதுல எந்த கலப்படமும் இல்லையான்றது மட்டும் பார்த்துக்கிட்டு கவனிச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க மாம்பழம் சாப்பிட்டீங்கன்னா தாராளமா சேஃப் தான். நினைச்சு நீங்க கேட்பீங்கன்னு. ஸோ வந்து கண்டிப்பா ஒரு மாம்பழம் வந்து நம்ம பார்க்கும் போது சில விஷயங்க இருக்க பாயிண்டர்ஸா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க மாம்பழம் ரொம்ப குழன்னு இருக்கான்னு பாத்துக்கோங்க. ரெண்டாவது வந்து உங்க மாம்பழம் வந்து அதோட தண்டு, அதாவது அந்த ஸ்டெம்னு சொல்லக்கூடிய பகுதியில வந்து ஏதாவது ஸ்மெல் வருதான்னு பாருங்க. நல்ல நார்மல் ஸ்மெல், உங்க மாம்பழம் ஸ்மெல் மாதிரி இருந்துச்சுன்னா அது நார்மலான வந்த மாம்பழம் தான். அதுல ஸ்மெல்லே வரலன்னா கண்டிப்பா உங்க மாம்பழம் ஆர்டிஃபிஷியலா இருக்க சான்சஸ் ரொம்ப இருக்கு. மூணாவது பாத்தீங்கன்னா உங்க மாம்பழத்துல அதிகமான ஸ்பாட்ஸ், இந்த கரும்புள்ளிகள் அதிகமா இருந்துச்சுன்னா மேபி உங்க மாம்பழத்துல கெமிக்கல்ஸ் இருக்க சான்சஸ் இருக்கு. நாலாவது பாத்தீங்கன்னா இது நான் வந்து ஒரு டெஸ்ட் பார்த்திருக்கேன். ஸோ உங்க மாம்பழத்தை தண்ணியில போட்டீங்கன்னா அது மிதந்துக்குச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த சான்சஸ் அது ஆர்டிஃபிஷியலி இன்டியூஸ் பண்ண மாம்பழம் இல்ல, அது நார்மலா உள்ள சிங்க் ஆச்சு, அதாவது உள்ள தண்ணிக்குள்ள போச்சு அப்படின்னா உங்க மாம்பழம் நார்மலா ஆர்கானிக் வேல வந்த மாம்பழமா இருக்க சான்சஸ் தான் மோர் இம்பார்ட்டன்ட். டயபெட்டிக் பேஷண்ட் வந்து மாம்பழமே சாப்பிடவே கூடாதா, இல்ல எடுத்துக்கிட்டா எவ்வளவு எடுத்துக்கலாம்? சுகர் பேஷண்ட்ஸ், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கண்டிப்பா மாம்பழம் எடுத்துக்கலாங்க, பிரச்சனை இல்லை. பட் என்னன்னா மாம்பழம் அதிகமான சுகர் இருக்கிற ஒரு ஃபுட்டுன்றதுனால உங்க சுகர் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமா வந்து இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ஆல்ரெடி வந்து கண்ட்ரோல் இல்லாதவங்களா இருந்தீங்கன்னா உங்க மாம்பழம் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பா சுகர் இன்னும் ஜாஸ்தியாக சான்சஸ் ரொம்ப இருக்கு. ஸோ இதுக்காக தான் மாம்பழமும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண சொல்லுவோம். பட் மாம்பழம் வந்து சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க அதிக பிரியப்படுற ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா வாரத்துல ஒரே ஒரு சீப்பு, ஒரே ஒரு பழமோ இல்ல 2 பீஸோ மட்டும் நீங்க அலவுடுன்னு சொல்லுவோம். பட் ஆனா நீங்க சுகர் அதிகமா கண்ட்ரோல் இல்லாம வச்சிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்றது பெஸ்ட்டுங்க. இப்போ குழந்தைங்களுக்குலாம் வந்து நிறைய மாம்பழம் வந்து நிறைய கொடுப்பாங்க, கொடுக்கலாமா இல்ல கொடுக்கலாமா, என்ன மாதிரி? தாராளமாங்க, குழந்தைங்களுக்கு தாராளமா கொடுக்கலாம் மாம்பழம், அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் உங்க குழந்தை டைப் 1 டயபெட்டிஸ், அதாவது இன்சுலின் எடுக்கிற குழந்தையா இருந்துச்சுன்னா தென் முடிஞ்ச அளவுக்கு மேங்கோஸை நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட். அண்ட் கண்டிப்பா உங்க குழந்தை வந்து அலர்ஜிக்கா இருக்காங்க, அவங்களுக்கு மாம்பழம்லாம் ஒத்துக்காதுன்னா தென் அவங்களுக்கு நீங்க அவாய்ட் பண்ணணும். மற்றபடி யாரா இருந்தாலும் சாப்பிடலாம். கண்டிப்பாங்க. ஸோ வந்து இந்த கால்சியம் கார்பைட் சொல்றோம், இந்த எத்திலின் சொல்றோம், இந்த எத்திஃபோன் சொல்றோம், இது எல்லாமே கெமிக்கல் காம்பனன்ட்ஸ். ஸோ கால்சியம் கார்பைட் வந்து இந்த கல் வச்சு நம்ம வந்து மாம்பழத்தை பழுக்க வைக்கிறது. இந்த எத்திலின்னு சொல்றது இந்த மேங்கோஸ்லேயே வந்து டை மாதிரி, நம்ம எப்படி இந்த தர்பூசணியில டை இன்ஜெக்ஷன் கேள்விப்பட்டிருக்கோமோ அதே மாதிரி இந்த மாம்பழத்துலயும் இந்த இன்ஜெக்ஷனை டை போடுறதுனால சீக்கிரமா மாம்பழம் வந்து ரைப் ஆகுது. அதாவது உங்க மாங்கால இருந்து சீக்கிரமா மாம்பழத்தை வந்து ஒரு 2-3 நாளே பழுக்க வைக்கிறாங்க. இந்த எத்தஃபோன் அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சைனால இருந்து வரக்கூடிய ஒரு பாக்கெட்டு சிலிக்கா ஜெல் மாதிரியே இருக்கும். அதாவது நம்ம இந்த ஃபுட்வேர் இல்லாட்டி நம்மளோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கினா ஒரு சின்ன பிளாஸ்டிக் பேக்கெட் இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி சைஸ்ல தான் இந்த எத்திலினும் வரும். ஸோ இந்த பேக்கெட் பாத்தீங்கன்னா சைனால இருந்து வரக்கூடியது. இந்த பேக்கெட்டை கொஞ்சம் தண்ணியில ஊற வச்சுட்டு உங்களோட மாம்பழமோ இல்ல மாங்காவோ இருக்கிறதுல அதுல இதை போட்டு வச்சிருந்தீங்கன்னா ஒரு 2-3 நாள்லயே சீக்கிரமா பழுத்துரும் அப்படின்றது நிறைய இந்த மேனுஃபேக்சரர்ஸ், இம்போர்ட்டர்ஸ், எக்ஸ்போர்ட்டர்ஸ் அவங்க எல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க இந்த ப்ராடக்ட்டை. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா விஷயம், இந்த கெமிக்கல் காம்பனன்ட் எத்திலின், எத்தஃபோன்லாம் வந்து
ஸ்கின் கேன்சர்ஸ் அதிகமாக கொண்டு வரும், வாய் புண்ணு, மவுத் அல்சர்ஸ் அதிகமாக கொண்டு வரும், ஏன் கண் பார்வை போகிறதுக்கான சான்சஸ் கூட, பிளைண்ட்னஸ் கூட ரொம்பவே அதிகமான சான்சஸ் இந்த கெமிக்கல் காம்பனனால. அண்ட் கால்சியம் கார்பைட் கேட்கவே வேணாம், வெல்டிங்கில் யூஸ் பண்ணுற ஒரு கல், அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதனால லங் ப்ராப்ளம், உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், உங்களுக்கு கேன்சர், இந்த மாதிரியோட ப்ராப்ளமோட உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் கூட வர்றதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்கு.